நல்லா சூப்பரான ஜோடிங்க செவலை இப்போ தான் வந்து இறங்கியிருக்கு. காளைங்க தான் ரெண்டுமே இயற்காளைங்க தான். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க, இல்லை ஜம்முன்னு இருக்கு. என்ன ரேட்டுன்னு தெரியலைங்க, இப்போ தான் வண்டியிலேருந்தே இறக்கிருக்காங்க. நல்லா இருக்குது, ஏருக்கு அப்படியே வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஓட்டலாங்க. நல்லா ஜம்முன்னு இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜவ்வாது மலைலேருந்து வர்றது தான் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜவ்வாது மலை காலை தான். சார் பாய் என்ன மொட்டை கட்ட அடிச்சுட்டுக்கிறா? எவ்வளோ வயசு சொல்லிடுறீங்க? 37. இங்கே ஒரு பாய்ச்சல் கன்று ஒன்று இருக்குது. எந்த ஊர் கணுத்தலாம்? ஆந்திராவா? பல்லு வச்சிருக்கா இல்லையா? இன்னும் பல்லு வைக்கல. பல்லு வைக்கல, காட்டுலேருந்து வந்தா? ஏன்னா தெருவில் போடுறீங்களா இல்லை? இப்போ ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்துருக்கீங்க. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 18. ஓகே ஓகே. ஆந்திரா எந்த ஊர் தலை? குப்பம். ஓஹோ, காட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 18 ரூபா சொல்லி மொத்தம் 4 எடுத்துகிட்டு வந்தாங்களாம். இப்போ ஒன்று இங்கே இருக்குங்க, இது கொஞ்சம் அதிகமாக பாய்ச்சல் இருக்கிறதுனால இங்கே தனியாக பிடிச்சிட்ருக்காங்க. 18,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. செம்ம பாய்ச்சலாக இருக்குது. குப்பம் ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஏய் ரொம்ப மெஸ்ஸலாக இருக்குதுங்க. $18,000 அந்த கன்று. நல்லா செம்ம கண்ணாக இருக்குது, செம்ம பாய்ச்சலாக இருக்குதுங்க. இங்கே ஒரு 2 அவர் தினேஷ் வரலையா? சரி 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 சரி. மொத்தம் 4 எடுத்துனீங்களா? இங்கே 2 இருக்குங்க. பாய்ச்சல் கண்ணு ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம். இது எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க? 2 ஜோடியா? ஜோடி 37 ரூபா சொல்லிடுறாங்க. சூப்பருங்க சூப்பருங்க, நல்லா இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்ணுக்குட்டி நிறைய. தம்பி எப்படி போடுறா? சூப்பரா சூப்பரா. எவ்வளோ சொல்லிடுற தம்பி? 50,000 சொல்கிறேன். இங்கே பாடுறா, இங்கே பாடுறா. சொல்கிறேன். எவ்வளோ சொல்லியிருக்கா? 50,000மா? எந்த ஊர்ரா? பேர்னம்பட்டா? சரி 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 சரி. பல்லுனா சரி போச்சு. சரிண்ணா 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 சரிண்ணா. அப்படியே எங்கே பாரு, எங்கே பாரு, எங்கே பாரு, என்ன பாரு. அப்படியே எங்கே பாருங்கண்ணா, எங்கே பாருண்ணா. இங்கே நிற்கிறது எல்லாமே நம்ம ஜவ்வாது மலை வியாபாரிக்கு தான் பாருங்க. இந்த ஃபுல்லாக நிற்கிறாரு பாருங்க பாரு. அவர் டிரைவர் அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். எல்லாம் ஜவ்வாது மலை மாடுங்க பாருங்க, எல்லாம் குள்ளமாக இருக்கும் பாருங்க. எல்லாம் இது எல்லாமே வந்து ஜவ்வாது மலை மாடுங்க தான். பூபஜான் அங்கே இருக்காரு.
இந்த குரூப்பை வியாபாரம் பேசிகிட்டு இருக்கேன் இந்த குரூப்பு. தெருக்குலையா தெருக்குலையா இல்லை இல்லை தெருக்குலையா மாடு மாடு போகிறதுக்கு மாடு போய் ஆ சரி 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 ஆ ஆ சரி சரி நேத்துந்தே வளர்த்தது எங்க மாடு அங்கிருந்து வளர்த்த மாடு சத்யானா புண்ணா ஏப்பா சத்யானா சத்யானா நீ புரியாத சத்யானா இவன் மானங்கட்ட பையன் சத்யானா குடுக்காத மரியாதை வேற நடி பண்றாங்க ஆனா பாருங்க இதெல்லாம் நல்லா தரமாக இருக்குதுங்க. கிடாரி சூப்பராக இருக்குது. நல்லா ஜம்மன் இருக்குது. இங்கே ஒரு 2 கிடாரி நல்லா இருக்கு. இன்னைக்கு கம்மியாக தாங்க அந்த சந்தையே கம்மி தாங்க. வந்து ஆல்ரெடி வந்து சேல் ஆயிடுச்சு. ஒரே மாதிரி இருக்கு பாருங்க காளைக்கன்று. எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 55. பல் வச்சுச்சுங்களா? ஒன்று வச்சிருக்கு ஒன்று வைக்கல. 55 ரூபா சொல்லியிருக்காங்க. கலர் பாருங்கள் சூப்பர் கலர் அருமையாக இருக்கு கலர். வளர்ப்பு கன்று கண்ணுக்குட்டி பார்த்தீங்க கிடாரி கண்ணுங்க ஒயிட்டு சூப்பராக இருக்கா சைனிங்காக பார்க்க கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. எவ்வளோ ப்ரோ? ஒன்றும் இல்லை மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 23. 23 ரூபா சொல்லியிருக்காங்களா கண்ணு. நல்லா சூப்பராக இருக்குது கிடாரி கண்ணு வளர்ப்பு கண்ணு. இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன கறவை மாடுங்க தாங்க. இன்றைக்கி இன்னும் சந்தை டல்லாக இருக்குதுங்க. அதுக்கு மாடுங்களும் அதிகமாக வரல, கம்மியாக தான் வந்துருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாம் கறவை மாடுங்க. ஜெர்சி மாடுங்க ஜாஸ்தியாக வரும் வாணியம்பாடியில். ஜெர்சி மாடுங்க ஹெச்எப்பும் வரும். ஹெச்எப் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். செம்மையாக இருக்கும் ஜெர்சி மாடு. பல்லெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிடுறாங்க. ரேட்டுக்கு தகுந்த மாதிரிங்க. இந்த ஒரு 8 லிட்டர் 10 லிட்டருக்கு இருக்கிற மாடெல்லாம் வாணியம்பாடியில் வந்து வாங்கலாங்க. இதெல்லாம் பாருங்கள் நல்லா என்ன சைஸுக்கு பாருங்க. ஜெர்சி மாடு தாங்க இதெல்லாம். பிளாக் கலரில் வேறு லெவலில் இருக்குது. செனியாக இருக்குது. எல்லாம் ஜெர்சி தாங்க. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாம் ஜெர்சி தான் ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜெர்சி மாடு தான். இதெல்லாம் 10 லிட்ரு 12 லிட்ரு இந்த மாதிரி கறக்கிற மாடு தான் இங்கே ஜாஸ்தியாக வரும். ஹெச்எப்லாம் நல்லா பிரிவட்டான மாடுங்க வரும். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20-25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளாக இருக்குது. ஜெர்சி ஆனால் ஜாஸ்தி. ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லா பெரிய பெரிய மாடுங்கள்லாம் வரும். கம்மியான மாடுகளாக வந்துருக்குது இன்றைக்கி வாணியம்பாடி சந்தை. இதெல்லாம் ஹெச்எப் குட்டிங்க. ஹெச்எப் குட்டி நல்ல தரமான குட்டிங்க. இதெல்லாம் ஒரு 40-45 ரூபா சொல்லுவாங்க இந்த குட்டிங்கள்லாம். இந்த பெருசாக இருக்குது.
சொல்லணும் நீ தான் அவர் கூட வந்தேன் 65,000 சொல்லிக்கிறேன் ஆமாம் பார்த்துட்டு தான் சொன்னது 65 ரூபா சொல்லியிருக்காரு 65,000 ஒப்பனா கொடுங்கப்பா இல்லைன்னா கூட நல்லா பெருவட்டாக இருக்குங்க செம்மையாக நான் சொன்னல 20 லிட்டர் கறக்கக்கூடிய இது இந்த மாதிரி இருக்கிறதாங்க 65 ரூபா சொல்கிறாங்க அது இந்த பக்கம்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக கண்ணுக்குட்டிங்க தான் கண்ணுக்குட்டி அந்த பக்கம் இருக்குது அப்படியே அந்த கண்ணுக்குட்டி அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் எல்லாம் ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க எல்லா கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும் அதிகமாக வந்து கண்ணுக்குட்டிங்க மெயினாக கண்ணுக்குட்டிங்க இங்கே 12 ரூபா ரேஞ்சு வந்து கிடைக்குதுங்க சின்ன கண்ணுக்குட்டிலேருந்து பெரிய கண்ணுக்குட்டி வரைக்கும் நல்லா பெரிய பெரிய கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வளர்ப்புக்கு நல்லா சூப்பராக வெரைட்டியான கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து வாணிமடி சந்தையில் கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கலரு நல்லா அருமையாக இருக்குது கலர் ஸோ இன்றைக்கி வந்து கண்ணுக்குட்டிங்க இவ்வளோ தான் வந்துடுது அதுவும் கம்மியாக தான் வந்திருக்குங்க அது கண்ணுக்குட்டி இவ்வளோ தான் இருக்குது இன்றைக்கி சந்தை கம்மி தாங்க மாடு கம்மி தான்